சரி, தியானிக்க தொடங்கலாம் இல்லையா? இன்னைக்கு நான் உங்க நடுவில் பேச போகிற செய்தி, காயப்பட்டவன் கதறினால். சொல்லுங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க, காயப்பட்டவன் கதறினால். ஒரு தடவை கூட சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. அதாக நாம தியானிக்க போறோம். ஏக்கர் கணக்கில் எழுதிட்டு வந்திருக்கேன், ஏக்கர் கணக்கில் எழுதிட்டு வந்திருக்கேன். எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கிளம்புவேன், எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கிளம்புவேன். அதுக்கு இடையில யாருக்காவது ஒரு ஆள், இல்லை பாஸ்டர் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னால் உடனே நிறுத்திடுவேன். ஒன்றில் ஒரு ஆளுக்கு பசிக்கணும், இல்லை எனக்கு செய்தி முடியணும். நீங்கள் அங்கே நின்றுடுங்க. என்னையா, உங்களை நம்பி டியூட்டியை தாரேன், நீ உள்ளே போய் உட்காரு மகனே. வயதானவர்கள் நிற்கட்டும். ஆமாம், ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நல்ல சௌகரியமா இருக்கு, ஆடிட்டோரியம் நல்லா இருக்கு. ஆமென். இவ்வளவு கொள்ளளவுள்ள ஒரு ஆடிட்டோரியம் இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் நல்லவர். இதை தந்தவர்களை கர்த்தர் பிரத்யேகமாக ஆசீர்வதிப்பாராக. போதகர் அவர்களை பாராட்டினார்னு பிரத்யேகமாக அவங்கள்ட்ட சொல்லணும்னு. சரி, தொடங்கலாம் இல்லையா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவ்வளவுதான். சொல்லுங்க, அரணில் குடியிருக்கிறவளே. ஒரு தடவை கூட சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. சார், இந்த எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் பைபிள் கொண்டு வந்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சூப்பர். டைரி கொண்டு வந்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சூப்பர். பேனா கொண்டு வந்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆமாம். வெஜிடேரியன் ஃபுட்டா நான் வெஜிடேரியனா? ஆமாம், நல்லா எழுதுறவங்களுக்கு மட்டும் நான்வெஜ். சும்மா சொல்லட்டும், நான் அப்படியாவது எழுதுவார்களாக. நல்லா எழுதுறவங்களுக்கு மட்டும் நான்வெஜ், பாக்கி எல்லாருக்கும் வெஜ்ஜு. உங்கள் முன்ன வெஜ்ஜு விளம்புறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், நீங்கள் எழுதாததை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆமாம், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நல்லா எழுதுனீங்கன்னா நேரடியாக என்கிட்ட வாருங்க, சேர்ந்து கஞ்சி குடிப்போம். ஆமேனா? சொல்லுங்க, அரணில் குடியிருக்கிறவளே. கொஞ்சம் கவனிங்க, நான் கொஞ்சம் உள்ளே போகணும், கொஞ்சம் உள்ளே போகணும். எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் 4 கூட்டம் மனிதர்களை பார்க்கலாம். எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் எத்தனை கூட்டத்தினரை பார்க்கலாம்? 4 கூட்டத்தினர். ஒன்று, அரணில் குடியிருக்கிற ஒரு பெண்மணி. அரணில் குடியிருக்கிற ஒரு பெண்மணி. ஓகேவா? 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2, உடைந்து நொறுங்கின ஒரு தீர்க்கதரிசி. 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் நொறுக்கப்பட்டேன். போதும் போதும், அவ்வளோதான். அந்த வார்த்தைகளை மட்டும் வாசிங்க, நமக்கு நேரமே இல்லை. அரணில் குடியிருக்கிற ஒரு பெண்மணி. 2, உடைந்து நொறுங்கின ஒரு தீர்க்கதரிசி. 3, பொய்களுக்கு நடுவில் குடியிருக்கிற ஜனங்கள். எதுக்கு நடுவில் குடியிருக்கிற ஜனங்கள்? பொய்களுக்கு நடுவில் குடியிருக்கிற
ஜனங்கள். நாலு ஐயா எழுதணும்னா உட்கார்ந்துக்கிடுங்க, உட்கார்ந்து எழுதிக்கிடுங்க. 4 உன்னதத்திலிருந்து கவனிக்கும் இளவயதின் நாயகர். உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்லி இருக்கணும்? நீ இனி அலைந்து டக்கு டக்குன்னு 4 கூட்டத்தையும் சொல்லுங்க. ஓகே, இத்தனை பேரு எத்தனை அதிகாரத்தில் இருக்கு? எரேமியா 10 அதிகாரத்தில் இருக்கு. இத்தனையும் சொல்ல முடியாது. இத்தனையும் சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். இத்தனையும் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவு அந்த அரணில் குடியிருக்கிற பெண்மணியை சொல்லி, அதை பார்த்து நொறுக்கப்பட்ட எரேமியாவை சொல்லிட்டு, காயப்பட்டவன் கதறினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தியானித்து எப்போ முடியுதோ அப்போ முடிக்கலாம். நம்ம முடிக்கிறது தான் நேரம். ஆமென், அல்லேலூயா. சரி, எழுதிக்கிடுங்க. அரண் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல எப்ரே மொழியில் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை மட்சூர், MATSUR. இங்கிலீஷ் தெரியலன்னா தமிழில் எழுதிக்கிடுங்க. மட்சூர், MATSUR. எபிரே மொழியில் அரணுக்கு பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை என்ன? மட்சூர். மட்சூர் அப்படிங்கிறது 2 எபிரேய வார்த்தையாகும். நான் 2 சொல்லிட்டு தான் போவேன். லைவில் இருக்கிறவங்க சாட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கிடுங்கண்ணே. மட்சூர் என்கிறது 2 எபிரேய வார்த்தைகள். ஒன்று மா, MA, மா. 2 சுர், TSUR. சரி, முதல்ல அந்த MA என்பதனுடைய விளக்கத்தை சொல்லுவேன். அதனுடைய விளக்கத்தை சொல்லிட்டு அந்த சூர் என்கிற வார்த்தைக்கு ஒரு 9 அர்த்தங்கள் உண்டு. அந்த 9ஐயும் சொல்லுவேன். மெதுவா டக்கு டக்குன்னு சொல்லுவேன். அப்படி பிரசங்கம் பண்ணி உங்களை பயப்படுத்த மாட்டேன். உங்க முகத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமென். MA மான்னா தேசத்தில் மிக உயரமான கோபுரம். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். தேசத்தில் மிக உயரமான கோபுரம். அப்படின்னா இப்ப அந்த பெண்மணி இருக்கிறா இல்லையா கோபுரம், அந்த கோபுரத்தின் அளவு உயரமான வேற கோபுரங்கள் இல்லை. ஜபிக்கிறவர்கள்னா நான் சொன்ன உடனே பிடிச்சிருப்பணும். தப்புதான். இப்ப அந்த பெண்மணி தங்கி இருக்கிறா இல்லையா கோபுரம், அந்த கோபுரத்தின் அளவு உயரமான கோபுரம் உலகத்திலே இல்லை. ஓகே, ஆமேனா? சரி, அதை ஒரு வார்த்தையோட விட்டுட்டேம்மா. அந்த வார்த்தைக்கு 9 அர்த்தங்களை சொல்லுவேன். என்ன டக்கு டக்குன்னு? 1, கோபுரத்தில் குடியிருக்கிறவள் தூங்க முடியாது. சூர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தூக்கத்தை இழந்தவள்.
சூர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? தூக்கத்தை இழந்தவள். 2, சூர் என்கிற வார்த்தையினுடைய 2வது அர்த்தம் தனிமைப்படுத்தப்பட்டவள். சகோதரர்கள் தூக்கத்தை இழந்த வள்ளன் எழுதாதுங்க, தூக்கத்தை இழந்த வன்னு எழுதிக்கிடுங்க. ஏன்னா என்ன முறைச்சு முறைச்சு பார்க்குறாங்க, செய்தி மட்டும் அவங்களுக்கா பாஸ்டர்னு. இல்லை இல்லை, நமக்கு தான். தனிமைப்படுத்தப்பட்டவள் எழுதிக்கிடும்போ இங்கே என்ன எழுதணும்? தனிமைப்படுத்தப்பட்டவன். 3, சூர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தேசத்தில் பொறுப்பான இடத்தில் இருக்கிறவள். நம்ம தேசத்தில் ஏதாவது நடந்தா உலகம் யார்கிட்ட விசாரணை நடத்துதோ இல்லையோ, கர்த்தர் கண்டிப்பா நம்மிடத்துல தான் விசாரணை நடத்துவார். எத்தனை சொன்னேன்? ஒவ்வொன்னா சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. 1, பரவாயில்ல. 4, சத்துருக்களுக்கும் விரோதிகளுக்கும் நடுவில் வாழ்கிறவள். நீ என்ன செஞ்சாலும் தப்பு, நீ பேசினா தப்பு, நீ பார்த்தா தப்பு, நீ நடந்தா தப்பு, ஏன் நீ உயிர் வாழ்வதே தப்புன்னு சொல்ற உலகத்தில் நீ குடியிருக்கிறாய். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். எத்தனை சொன்னேன்? 4 சொன்னேன். 23, 22. சத்துருக்கள் விரோதிகள். சத்துருக்கள் விரோதிகளுக்கு நடுவில் குடியிருக்கிறாள். 5, வருத்தத்தின் நடுவில் தங்கி இருக்கிறாள். உபாகமம் 2:9. வருத்தத்தின் நடுவில் குடியிருக்கிறவள். எத்தனை சொன்னேன் மொத்தம்? 6, முற்றுகை போடப்பட்டவள். உபாகமம் 20:12. முற்றுகை போடப்பட்டவள். அடுத்து அடைக்கப்பட்டவள். 1 சாமுவேல் 23:8. எத்தனை சொன்னேன்? 7 சொன்னேன். 8, தனித்து எறியப்பட்டவள். 139ஆம் சங்கீதம் 5வது வசனம். தனித்து எறியப்பட்டவள். நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும். அரணில் குடியிருக்கிறவளே அப்படின்னு சொல்லும்போ ஏதோ ஒரு ஆளு மேல நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து கர்த்தர் பேசுறாங்க அப்படின்னு இல்லை. நம்ம பார்க்கறது நின்றுட்டு இருக்கிற ஒரு ஆளை, ஆனா கர்த்தர் பார்க்கறது அந்த ஆளுக்கு இவ்வளவு வேதனை இருக்கு. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். அந்த ஆளுக்கு
இவ்வளவு வேதனை இருக்கு. இவ்வளவு வேதனையோட தேசத்துல மிக உயரமான கோபுரத்தின் மேல நிக்கிற அந்த பெண்மணியை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் காரியம் சொல்லித்தரேன். ஒண்ணு, தேவன் கொடுக்கிற செய்தி எப்பவும் கூட்டத்துக்கு அல்ல, தனிநபருக்கு. என்ன சொல்லி இருந்தா ஒரு கும் இருந்திருக்கும். என்ன சொல்லி இருக்கணும்? அரண்களில் அப்படின்னு சொல்லி இருந்தா, ஓ நான் மட்டும் இல்லை, என் கூட ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள், குடியிருக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி இருந்தாலும், அரண்கள் சொல்லி இருந்தாலும் நிறைய பேர், குடி இருக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நிறைய பேர். ஆனா பாருங்க, இண்டிவிஜுவல் கரெக்டா அம்பெடுத்து அடிச்சு விடுவாங்க இல்லையா, அது மாதிரி தனி நபர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. நீ தனித்து விடப்பட்டது உண்மை, நீ தூக்கத்தை இழந்தது உண்மை, நீ வருத்தப்பட்டது உண்மை, நீ கைவிடப்பட்டது உண்மை, நீ சத்துருக்கள் நடுவில் வாழ்வது உண்மை, எல்லாரும் உன்னை மறந்தது உண்மை. ஆனா கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கையை தட்டி, நல்ல கையை தட்டி பற்றி பிடிங்க. கர்த்தர் உன்னோடு தான் பேசுறாரு. என் கண்ணை மூடி கையை தட்டி, எப்படியோ நீதான் நீதான். யாரு என்ன கண்டுகிடல, யாரு எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லல, யாரு என்ன பாராட்டல்ல, யாரு நீ நல்லாய் பாடுகிறாய், நல்லா ஜெபிக்கிறாய், நன்றாய் ஊழியம் செய்கிறாய், கர்த்தருக்கென்று பயன்பட வேண்டும் என்கிற வெறி உனக்கு இருக்குன்னு யாரும் சொல்லல. ஆனா எரேமியாவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவளை கூப்பிட்டு சொல்லு, அரணில் குடியிருக்கிறவன். அப்படின்னு அதுல இருந்து என்ன புரியுது? என் வருத்தம் என் ஆண்டவருக்கு தெரியுது. நான் சத்துருக்கள் நடுவில் வாழ்வது என் ஆண்டவருக்கு புரியுது. என் தனிமை என் ஆண்டவருக்கு புரியுது. என் நெருக்கம் என் ஆண்டவருக்கு புரியுது. நான் கைவிடப்பட்டது என் ஆண்டவருக்கு புரியுது. நான் வேதனைப்படுவது என் ஆண்டவருக்கு புரியுது. நான் மிதிக்கப்படுவது என் ஆண்டவருக்கு புரியுது. அப்படி இருந்தோம் நான் பொறுப்போட வாழ்வது என் ஆண்டவருக்கு புரியுது. கையை தட்டி நம்ம பிரச்சனை என்ன? யாராவது நம்மளை பாராட்டினால் ஜெபிப்போம், யாராவது நம்மை தூண்டினால் பாடுவோம், வாங்க சேர்ந்து ஜெபிப்போம்னு சொன்னா ஜெபிப்போம். நான் கேட்கிறேன், அரணில உட்கார்ந்து இருக்கிற அவளை உந்துவது யார்? யாரும் பாராட்ட பொழுது பாராட்ட போத பொழுது வாழ்வதற்கு பெயர் தான் வாழ்க்கை. நாலு சத்துருக்கள் உன்னை மிதிக்கும்படி காத்திருக்கும்போ அதுக்கு நடுவில் நீ பொறுப்போட வாழ்கிறாயா, அதுக்கு பெயர் தான் வாழ்க்கை. ஆமெனா? இதுவரை சொன்னது புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இனி நான் அரணில் குடியிருக்கிற அந்த பெண்மணியுடைய இவ்வளவும் வசனத்திலிருந்து சொன்னது. இனி அந்த அரணில் குடியிருக்கிறோடைய உண்மையான நிலை கொஞ்சம் சொல்லணும். அதை சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட ஆழத்தில், மகனே நான் பார்க்கும்போதெல்லாம் நீ அதில் உட்கார்ந்துருக்கணும். ஆமேனா? ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத்தனை ஓடுன அக்கா மாதிரியும் பிடிச்சு உட்கார வச்சு, நீ எப்போ ஓடுனான்னு நான் காண விடவில்லை. ஒரு அல்லேலூயா உற்சாகமா சொல்லுங்க. ஒன்று, நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். என்ன, நீங்கள் புரியலைன்னாலும் பரவாயில்லை, நான் எழுதுனதை அப்படியே வாசிப்பேன், அப்போ உங்களுக்கு புரியும். அப்புறம் நீங்கள் புரியலைன்னு சொல்ல முடியாது. அரணில் குடியிருக்கிறவள், இங்க கவனிங்க, அரணில் குடியிருக்கிறவர்கள்
தேசத்தின் பாதுகாப்புக்காக தங்கள் தேகத்தை விற்கிறவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். பரவாயில்லை, எல்லாம் டியூப் லைட்டா இருக்கு, ஒரு குண்டு பல்பு. இதுக்கு மேல வேற எதுவும் யோசிக்க முடியாது, அவ்வளவுதான். உலகம் அவளுக்கு என்ன பேர் வைக்கும்? யாராவது சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. யாரு சொன்னது? கரெக்ட். உலகம் அவளை தேசத்தின் பாதுகாப்பு பெண்மணி அப்படி சொல்லாது. உலகம் அவளை வேசின்னு சொல்லும். உலகம் அவளை வேசின்னு சொல்லும். அவன் நிற்கிறது தன் தேசத்தின் பாதுகாப்புக்கா. அப்படின்னா வார்த்தையினாலே குத்துறாங்க. இல்ல நான் இந்த பணிக்கு வேலைக்கு இல்ல, நான் கோபுரத்தை விட்டு இறங்கி போய் என் வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னா யாராவது வேசின்னு கூப்பிடுவனுமா? கூப்பிட மாட்டணும். யாராவது இல்ல, எனக்கு இந்த அழைப்பும் தேவசித்தவும் நோக்கம் எல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு நிந்தையும் பரிகாசம் இல்லாம ஒதுக்கமா உட்கார்ந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கோபுரத்தை விட்டு வெளியே இறங்கி அரணை விட்டு கீழே இறங்கி போனா நாளைக்கு யாராவது வேசின்னு கூப்பிடுவனுமா? கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவளுக்கு அந்த பட்டம் கிடைச்சது அந்த தொழில இருக்கிறதுனால அல்ல, தேசத்தின் நோக்கத்தில் இருக்கிறதுனால. இல்ல பாஸ்டர், எனக்கு பரிகாசமே வந்ததில்லை, பரிகாசம் பண்ணப்பட ஆசையா இருக்குன்னு சொல்றீங்களா? இதை இறுக்கமா பிடிங்க. இதை இறுக்கமா பிடிச்சாலே போதும். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்பர் அண்டர் எல்லா இடத்துலயும் பரிகாசம் வரும். மேடம், ஊரு உலகம் உன்னை கேவலமா பேசுது, நீ கோபுரத்தை விட்டு கீழே இறங்கி போய் வீட்டு வேலை பார்க்க வேண்டியதானே? அவ சொல்றான், நோ நோ நோ, நான் தேசத்துக்காக அர்ப்பணித்து விட்டேன். இனி நான் தேசத்துக்காக அர்ப்பணித்து விட்டேன். இனி என்ன தனிமைன்னு சொன்னாலும் நான் அதை கண்டுக்கிடுறதில்லை. இனி கேவலப்படுத்தினாலும் கண்டுக்கிடுறதில்லை. இனி என்ன வேசின்னு சொன்னாலும் நான் கண்டுக்கிடுறதில்லை. உலகம் என்ன பார்த்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனை அல்ல. அப்போ ஒண்ணு, இவளுக்கு என்ன, உலகத்துல ஒரு பெண்மணிக்கு இதுக்கு மேல வேற பரிகாச பெயர் இல்ல. இல்ல பேசுங்க, இதுக்கு மேல பரிகாச பெயர் இருக்கா? அவ்வளவு மிகப்பெரிய பரிகாச பெயரை அனுபவிக்கிறாள். என்ன, மாம்சத்தை விட்டு சாப்பிடவரங்கிற பேரு காது கேட்க ஆட்கள் பேசணும். காது கூசல்ல, சூடு சொரணை மானம் வெட்கம் ரோசம் எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டு தான் இதை கையில எடுத்திருக்கிறோம். ஆமேன் செட் ஆகலையே. நல்ல ஒரு ஆமேன் போடுங்க. இந்த பகுதியில் எல்லாம் ஒரு அல்லேலியா போடுங்க. போடுங்கன்னு சொன்னா நல்லா போடுகிறீர்கள். உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கவனிக்கணும், ஒரு தீர்க்கதரிசி சும்மா தீர்க்கதரிசனம் சொல்றான்னு நினைக்கப்படாது. she experienced the biggest shame. உலகத்தில் மிகப்பெரிய வெட்கத்தை அனுபவிக்கிறது யாரு? அவள். ரெண்டு. இப்ப எதிராளிகள் யுத்தம் பண்ண வர்றாங்க. எதிராளிகள் முதல் கல்லி எங்க பார்த்து எறிவாங்க? எங்க பார்த்து எறிஞ்சா நமக்கு என்ன பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, அதுதான் கரெக்ட். ஏன்னா எதிராளிகள் எங்க பார்த்து முதல் கல்லறிவாங்கன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. 17வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 10:17. எங்க குடியிருக்கிறவளே, அரணில் குடியிருக்கிறவளே. இனி 18. என்ன கொண்டு?
அப்ப முதல் எரி யாருக்கு தான் கிடைக்கும்? யாருக்கு? இந்த முந்தியெல்லாம் திருடர்கள் ஒரு வீட்டில் திருடணும்னா என்ன பார்ப்பணும்? அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்பணும். அப்புறம் கொஞ்சம் அப்டேட் ஆன பிறகு திருடர்கள் என்ன பார்ப்பணும்? அந்த வீட்டில் நாய் இருக்கான்னு பார்ப்பணும். கொஞ்சம் கூட அப்டேட் ஆன பிறகு திருடர்கள் என்ன பார்ப்பணும்? அந்த வீட்டில் கேமரா இருக்கான்னு பார்ப்பணும். இப்போ திருடர்கள் எதையும் கண்டுக்கிடுறது இல்லை. இத்தனை மணிக்கு நான் வருவேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரணும். எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க, நாங்க இத்தனை மணிக்கு திருடக்கு வருவோம். அப்போ தேசத்தை பிடிக்க வாரவனுக்கு தேசத்துல கேமரா மாதிரி நிக்கிறது யாரு? அரணில் குடியிருக்கிறவள். தேசத்தை அழிக்கணும்னா முதல்ல யாரு அழிக்கணும்? அரணில குடியிருக்கிறவளை அடிச்சாதான் தேசத்தை என்ன செய்ய முடியும்? அடிக்க முடியும். கவனிங்க, உலகத்துல மிக வெட்கக்கேடான பேரும் யாருக்கு தான் இருக்கு? அரணில் குடியிருக்கிறவளுக்கு தான் இருக்கு. இப்ப மிகப்பெரிய ஆபத்தும் யாருக்கு தான் இருக்கு? அரணில் குடியிருக்கிறவள் தான். ஒருவேளை யோசிச்சிருப்பா இல்லையா, அச்சே எனக்கு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலையே, என்கிட்ட மட்டும் யாரும் ஆலோசனை தரலையே, என்ன மட்டும் கர்த்தர் கூட கண்டுகிடலையே அப்படின்னு மனசுல நினைச்சதுதான் உண்டு. கீழே இருந்து கூப்பிடுறாரு, அரணில் குடியிருக்கிறவளே. எத்தனை சொன்னேன்? ஒன்று, மிகப்பெரிய பரிகாசம் யாருக்கு தான் வரும்? அரணில் குடியிருக்கிறவங்களுக்கு தான் வரும். 2, உயிருக்கு ஆபத்தும் முதல்ல யாருக்கு தான் வரும்? அரணில் குடியிருக்கிறவங்களுக்கு தான் வரும். 3, இதாக ரொம்ப முக்கியம், இதாக ரொம்ப முக்கியம், இவங்க மட்டும் ராஜாவோட நேரடி தொடர்பில் இருக்கணும். ராஜா நமக்கு ஃபோன் பண்றாரோ இல்லையோ, மினிஸ்டருக்கு ஃபோன் பண்றாரோ இல்லையோ, ராகாப் என்கிற வேசிக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, 2 கஸ்டமர் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்கள விடாத. எவன் கேவலப்படுத்தினா என்ன, எவன் பேசினா என்ன, எவன் மோசமா பேசினா என்ன, ஐ ஆம் டைரக்ட்லி டச் வித் மை கிங். இப்படின்னு அறிஞ்சிருந்தா பரிகாசம் பண்ணவனை கூப்பிட்டு 10 ரூபா கொடுத்துருப்பேன் வரோட. ராஜா மந்திரிமால்கிட்ட பேசுறது இல்ல, ராஜாவை காண்பதே அரிது. ஆனா ராஜா யாரோட நேரடி தொடர்பில் இருக்கிறார்? நீங்க ஜபத்துக்குன்னு சொல்லி ஊழியத்துக்கு கவனிச்ச பிறகு சோத்திரம் சொல்லணும். நீங்க ஜபத்துக்குன்னு சொல்லி ஊழியத்துக்குன்னு சொல்லி அர்ப்பணிச்ச அடுத்த நிமிடத்தில் இருந்து உங்களுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு. இதுக்கு 2 நிமிஷம் கை தட்டணும், இதுக்கு 2 நிமிஷம் வாயம் திறக்கணும், நல்ல அந்நிய பாஷை பேசணும். அந்தரத்தலாதரத்தரா ஊடகடகல் கவனகடகதனா அந்துரபலபலபலவா அந்தரபலபலபலவா ரௌடமத்தரபலபலபலவா ரெண்டல் கனாத்தரபலபலபலவா அந்தரபலபலபலவா. கையை தட்டி கர்த்தர் உன்னை சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு இடைபடுறாரு, கர்த்தர் உன்னோடு பேசுறாரு. ஏ கர்த்தர், பாருங்க, அதை பார்க்கும்போ இதெல்லாம் நெவர் மைண்ட். ராஜா டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு டைரக்டா போன் பண்ண மாட்டாரு, ஆனா ராகாவ் என்கிற வேசியிட்ட டைரக்டா போன் பண்ணி கேட்கிறாரு. அவ சொல்றா, அரசே நான் ஒரு பக்கி. அரசன் சொல்றா, ஏன் நீ பக்கி கிடையாது, நீ கொக்கி. ஆமேனா?
அல்லேலூயாவா? நான் வசனத்தை உள்ள இறங்கி பேசுனேன்னு வைங்க, நாளை முதல் பரிகாசம் பண்ணுவனு காணிக்க கொடுப்பீங்க. நமக்காக ஜோம் பண்றவங்களுக்கு ஒன்றும் காணிக்க கொடுக்கப்படாது, அது பரலோகம் கொடுக்கும். பரலோகம் தானே நமக்கு வேண்டி ஜோம் பண்ண ஆள் வச்சிருக்கு. அப்ப அவங்களை யாரு டீல் பண்ணணும்? பரலோகம். நம்மளை பரிகாசம் பண்ணி பண்ணி ஏற்றி விடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு காணிக்க யாரு கொடுக்கணும்? ஒரு ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் 1000 ரூபா கொடுப்பேன். ஒரு நாள் என் கூட வந்தா 1000, ஒரு நாள் என் கூட வந்தா 1000. ஏன் முறைக்கிறாய்? வாரேன்னு. எனக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபோனில் என்ன 2 கெட்ட வார்த்தை பேசணும்னு நான் கேட்டேன். மகனே, நீ நம்பலன்னாலும் பரவாயில்லை, அன்னையிலேருந்து என் கூட வர அன்னைக்கெல்லாம் 1500. இந்த கிராமர் உங்களுக்கு புரியல இல்லையா? ஏன்? அவன் தான் என்ன தூக்கி விடுறான். எனக்காக உட்கார்ந்து சோத்திரம் பண்ணும்போ, ஒரு ஆள் சோத்திரம் பண்ணும்போ, ஓ கர்த்தர் எனக்காக சோத்திரம் பண்ண வைத்திருக்கிற ஆளுக்காக நன்றின்னு சொல்லதான் எனக்கு தோணுது. என்ன பார்த்து 2 கெட்ட வார்த்தை பேசும், ஓ ஒன்ன வச்சு என்ன தூக்கி விடுறாரு. ரெண்டு பேச்சு வாக்கிளி. அது தப்பான வார்த்தையா? இல்ல இல்ல மகனே, ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாக்கி வச்சிருங்க. KL74 வண்டி ஒண்ணாங்க நிற்கும், என்னை பாதுகாப்பை கொண்டு வண்டியில் விடணும். என்ன உன்னை மட்டும் நம்புறேன் தங்கம். ஆமேனா, நீ கீபோர்டில் உட்காந்துட்டு போற, நான் மைக் வச்சோடனே நீ எழுப்பி வந்துடணும். வேற யாரும் எனக்கு தெரியாது மகனே. ஆமேனா. தொண்டைகளிய கெட்ட வார்த்தை பேசுறானா, சூடாகப்படாது. உனக்கு வச்சிருக்கிற சிங்காசனத்தை நீயா கெடுத்து போடப்படாது. பக்கத்தில் கூப்பிடணும், மகனே நல்லா பேசுனேன், இப்போதைக்கு 500 ரூபா தான் இருக்கு. சம்பளத்தை கூட்டிட்டேன், சம்பளத்தை சீக்கிரட் எல்லாம் சொல்லிட்டனோ. உலகம் காது கிளி அவளை கேவலமா பேசுது. அண்ணா போறா இல்லையா, அவ வேசி, அவளுக்கு பிறந்த பிள்ளை. அது அப்ப யாருன்னு தெரியல, பின்ன ஆதார் கார்டுல குப்புசாமின்னு ஒரு பேரு சும்மா வச்சிருக்கு. நீங்கள் ஒத்துக்கிடவில்லை. ஆமேனா? ரொம்ப மோசமா பேசுது. ஏன் நீ அர்ப்பணிக்காத? நீ அர்ப்பணிச்சேன்னா ரொம்ப மோசமான வார்த்தையை கேட்கிற அளவில் அப்டேட் பண்ணிட்டு அர்ப்பணி. ஆமேனா? இது ஒண்ணும் தெரியாம அர்ப்பணிச்சுட்டு பைபிள் எடுத்துட்டு மக பின்னால வந்தேன். எனக்கு டீசென்ட்டும் போச்சு. உனக்கு என்ன டீசென்ட்? அதுக்கு முன்ன நீ தர, இப்ப நீ வெறும் தர. பிளாட்ஃபார்ம் லெவல்ல சொல்றனோ இல்ல தமிழ் டீசெண்டா தானே இருக்குல்ல? ஒரு அல்லையில சொல்லுங்க. என்னால என் பிள்ளைகள் வெளியே இறங்கி தலை காட்ட முடியல. யோசிக்கிறீங்களா? என்னால என் பிள்ளைகள் வெளியே தலை காட்ட முடியல. பிள்ளைகள் நடந்து போகும்போது ஊரு சொல்லுது, வேசிக்க பிள்ளைகள் போகுது. 5-6 தடவை ராஜாவிட்ட போனா, ராஜாவிட்ட போய் சொன்ன, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்குன்னு வந்ததுனால என் அப்பனுக்கு பரிகாசம், என் அம்மாவுக்கு பரிகாசம், என் பிள்ளைகளுக்கும். உடனே அரசர் என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாருக்கும் நான் சம்பளம் கொடுக்கலாம், ஆனா ஒன்ன நான் நம்புறேன்.
கஷ்டமாக தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு, சங்கடமாக தான் இருக்கு. தாயாரை தப்பு சொல்லி பிள்ளைகளை திட்டும் எந்த தாய்க்க மனசுதான் தாங்கும்? இப்ப நான் கேட்கிறேன், தேசத்தின் பொறுப்பா பரிகாசமா அப்படின்னு கேட்டா அவ சொல்லுது தேசத்தின் பொறுப்பு. எனக்கு உண்மையில நான் சொல்றேன், உள்ளம் திறந்து சொல்றேன், சில நேரம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கை தட்டி. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போமா, கொஞ்சம் உள்ள போமா. இப்போ இந்த மோசே, கோழி, கழுகு, தகப்பன் இதெல்லாம் யாரை சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் தான் சொல்றாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி வைப்பார் இல்லையா? ஏ தங்க மகனே, இப்படி வைப்பார் இல்லையா? உன்னை நம்பினதுக்கு எனக்கு இதுவும் தேவை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி வைப்பார் இல்லையா? உடனே மோசே பார்த்துட்டு சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை. யார கோழின்னு சொல்றாரு? அடியில் உட்கார்ந்துருக்காரு. இப்ப திடீர்னு பார்க்கிறாரு, சிறகுக்கு மேலே எடுத்து வச்சிருக்கு. சிறகுக்கு மேலே எடுத்து வச்ச உடனே சொல்றாரு, இப்போ நீர் கோழி அல்ல, கழுகு தன். கொஞ்சம் தாண்டி பார்த்தா பிள்ளைக்கு ஒரு கால் இந்த பக்கம் கிடக்கு, பிள்ளைக்கு இன்னொரு கால் இந்த பக்கம் கிடக்கு. தகப்பன் ரெண்டு கையால இப்படி பிடிச்சு வச்சிருக்காரு. பிள்ளை இப்படி சொல்லுது. இப்பதான் சொல்றாரு, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். எனக்கு டயபெட்டிக்கை பற்றி வர புதுசா ஒன்றும் தெரியல. எனக்கு குடல் எல்லாம் ஓட்ட விழுந்து விட்டது, அதனால கேன்சரை பற்றி, அல்சரை பற்றி தெரியல. எனக்கு இல்லாத பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்லாம் திரும்பி பார்க்கும் எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் தெரியுது. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கை தட்டி. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில.
சிறகுக்க உள்ள வச்சிருக்கிறாரு மோசைய, சிறகுக்க மேல வச்சிருக்கிறாரு மோசைய, தோல்ல போட்டு வச்சிருக்கிறாரு மோசைய. அப்புறம் ஒரு மலையில கொண்டு விட்டுட்டு சொன்னாரு, இங்க நின்னு பாரு. அங்க நின்னு பார்த்தப்போ கானான் தேசம் எல்லாம் தெரியுது. கானான் தேசம் எல்லாம் தெரிஞ்ச உடனே கர்த்தர் சொன்னாரு, கண்டுட்ட இல்லையா, அது போதும். ஒரு 1500 ஆண்டு தாண்டி 1500 ஆண்டு தாண்டி தாபோர் மலையில ஒரு பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்துக்கு அழைக்கப்பட்ட 2 பேர், ஒன்னு எலியா, இன்னொன்னு மோசே. நான் சொன்ன பிறகு, நான் மொத்தம் சொன்ன பிறகு 2 நிமிஷம் ஆராதிக்கணும். என்ன சொன்ன பிறகு கோழிக்க சிறகுக்க உள்ள இருந்து பார்த்தேன், கழுகின் சிறகுக்க மேல உட்கார்ந்து பார்த்தேன், தகப்பனுடைய தோல்ல உட்கார்ந்து பார்த்தேன், மலைக்கு மேல நின்னு பார்த்தேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, குனிஞ்சு பாரு. கோழிக்க சிறகில இருந்து பார்க்க வாக்கு தத்தம், நீ கழுகின் சிறகில உட்கார்ந்து பார்த்த வாக்கு தத்தம், நீ தகப்பன் தோல்ல உட்கார்ந்து பார்த்த வாக்கு தத்தம், நீ மலையில நின்று பார்த்த வாக்கு தத்தம். இப்போ காலிக கீழே, இப்போ காலிக கீழே, கையை தட்டி, என் கையை தட்டி வாக்கு தத்தம். இப்போ ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில கையை தட்டி கண்ண மூடி வாய தரைய பிடிக்கிறேன். என் கையை தட்டி கையை தட்டி பெற்றுங்க, கையை தட்டி பெற்றுங்க, என் பெற்றுங்க. ரக்காக்கா ரிக்காக்கா உனத்தாரப்பா கையை தட்டி கம்பர கம்பர தம்பி வரல கையை தட்டி. என் ஒரு வேணுமா தங்கம், ஒரு வேணுமா, கண்ணா மூடி அட்டை தூக்க நெருப்பு துண்டுகள் வந்து விழுகிறது, அக்கனி வந்து விழுகிறது. யாருக்கு வேணும், யாருக்கு வேணும்? இப்ப வாக்கு தத்தவா காலுக கீழே எப்படி இப்ப கிருபவா காலுக கீழே கண்ணா மூடி. நல்லா ஒரு நிமிஷம் கையை தட்டி கைய மேல வைக்கணும். அத்தனை பேரு கையை தட்டணும், அத்தனை பேரு வாய திறக்கணும். பெற்றுக பெற்றுக நல்லா நல்லா கையை தட்டி பற்றி பிடிங்க, ஏன் பற்றி பிடிங்க. கண்ண மூடுங்க, கை தட்டணும். நெருப்பு வந்து விழுகிறது, நெருப்பு வந்து விழுகிறது, நெருப்பு வந்து விழுகிறது. எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு ஒண்ணு தெரியும். நான் உங்க தோழி நல்ல நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஒரு பயங்கரமான நெருப்பு, பயங்கரமான நெருப்பு. அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு நெருப்பு.
துரிதிர பல பரபா. ஓ ஷட்டலகதரகதல் கபல பல பரபா. நல்ல விட்டு கொடுங்க, நல்ல விட்டு கொடுங்க. கட்டுப்படுத்த முடியாத ஒரு அக்கினி, கட்டுப்படுத்த முடியாத ஒரு அக்கினி அத்தனை பேர் மேலேயோ ராக்கபரபயா அல்கமகதன பரபா உடகதன பர சுரபல பரபா ரீபகதுர ஹௌஷக்கயா சலபா. ஆங்காங்கே அநேகர் மேல அக்கினி வந்து விழுகிறது, அக்கினி வந்து விழுகிறது, அக்கினி வந்து விழுகிறது. Receive the fire, receive the fire. நல்ல கையை தட்டி உடபலபட துரபலபரபா அல்கமகதனபரபா ரிகதனபட துரபலபரபா. சிலர சிறகுகளின் கீழே, சிலர சிறகுகளின் மேல, சிலர தோளுக்கு மேல லக்கத்தரபா அல்கத்தரயபா ரிகத்தலபயா உடகதனபட துரபலபரபா. உடபலபட துரபலபரபா ரிகபதுரபட துரபலபரபா. நல்ல முழு பலத்தோட விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ரக்கத்துரபா அல்கமகதனபட துரபலபரபா ரிபகதுரபட துரபலபரபா. சிலர் மேல நெருப்பு தழல் வந்து விழுகிறது, நெருப்பு தழல் வந்து விழுகிறது, நெருப்பு தழல் வந்து விழுகிறது. அல்கத்தரபா ரிபகதுரபலபரபா. Yes, 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 yes. Rasba Katalabaya. Alkadurabalaba. Utagadabara Turabalabaraba. Ribalagadal Kabalabalaba. Utagadabara Turabalabaraba. Albagadanabaraba. Alkatarabaraba. Avianava. Akiri Naliyai Paira. Udabalabara Turabala. Ribagadaradal Kabalabalabaraba Algadanabu Shatalabaraba Rigadanabara Durabalabaraba Udagadanabar Durigalagadanabaraba Lakataragadaba Alkamagadabaraba Udagadanabar Durabalabaraba Andagar Valanagar Salangalukku கீழ்ப்படுகிறது. நல்ல முழுபலத்தோட லிபக்கபரபயா அல்கத்துரபரபா. Udabalabara Durabalabaraba Udabalabaraba Rigabagura the Alkabalabaraba Ribagadaba Shantalabaraba Ripakatarabaya Udagadabara Durabalabaraba Rigadaba Siamtalabaraba. ஆவியானவருக்கு நல்ல விட்டு கொடுங்க, நல்ல விட்டு கொடுங்க. யாரோ சிலரை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தொடுகிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தொடுகிறார். அல்கபனகதரபா ரிகதரபயா. இதுவரையில உங்க ஊழியத்தை உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். இனி அனல் பிடிக்க போகிறது, அனல் பிடிக்க போகிறது, அனல் பிடிக்க போகிறது, அனல் பிடிக்க போகிறது. Fire of God. Udabalabara Durabalabaraba Alkamagadabaraba Udagadalabaraba Ushapalabaraba Udagadalabara Durabalabaraba. உங்க நல்ல கையை தட்டி இருக்கிற இடத்துல வாய திறந்து காற்று தெரியும். நான் உங்களுடைய தோளில தைரியமா தைரியமா இறங்கி செயல்பட நீ போடல. கண்ணா மூடி கைய தட்டுங்க. அந்த பின்னால பின்னால யாரோ ஓடி போங்க, ஓடி போங்க. அக்கினி வந்து விழுது. கண்ணா மூடி பட்டுங்க. மேல ஊத்து திறக்குது. கண்ணா மூடி பட்டுங்க. யாருக்கு வேணும் அபிஷேகம்? யாருக்கு வேணும்? கையா தட்டி பட்டுங்க.
யாரோ சிலரை இப்போ ஆவியானவர் சிறையில தூக்குறாரு. கையை தட்டி தட்டுங்க. கையை உயர்த்தே, கையை உயர்த்தே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழ.
சயின்ஸ் தெரியும், பயாலஜி தெரியும், பாட்டனி தெரியும், பொலிட்டிக்ஸ் தெரியும், ஹிஸ்டரி தெரியும், சோசியாலஜி தெரியும், அரசியல் தெரியும், சப்பு தெரியும், சவறு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சிட்டு இது தெரியாத இருக்கிற ஒன்றை விட வேற ஒண்ணும் தெரியாது, இது மட்டும் தெரிந்த நான் ஒரே ஒரு தடவை கையை உயர்த்தி இங்க இருந்து சொல்லுங்க, இங்க இருந்து சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா. சொல்லுங்க, என்ன பரிகாசம் பண்றாங்க, எனக்கு தெரியல. எனக்கு பெரிய நோய் இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. எனக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. உனக்கு கொடிய கேன்சர்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. எனக்கு இந்த ஆண்டுல இப்ப எல்லாம் ஒண்ணுதான் தெரியுது, நான் உங்க தோளுல நல்ல கையை உயர்த்தி ஆனா ஒன்று மட்டும் தெரியும், எவ்வளவு சத்தமா கூப்பிடணும், அவ்வளவு சத்தமா கையொட்டி கண்ணு ஆவியில நிரம்பி அறைக்குள்ள கூப்பிடு. ஒன்று மட்டும் தெரியும், தோல ஒன்று மட்டும் தெரியும், தோல ஒன்று மட்டும் தெரியும், தோல ஒன்று மட்டும் தெரியும், தோல ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோள ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோள ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும். உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற மாதிரி சொல்லுங்க, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோள இப்போ அட்வான்டேஜை சொல்லிட்டு தான் வேலைக்கு கூப்பிடுவாங்க. இத்தனை சம்பளம் தருவோம், ஆமேனா? ஏ மக்ரூனி, ஆமேனா? இவ்வளவு சம்பளம் தருவோம், இத்தனை நாள் லீவு தருவோம், போனஸு, பிஎஃப், கிராவிட்டியா கிராட்டிவிட்டி, உனக்கு எல்லாம் தெரியுது. அதுக்குள்ள உட்காந்துட்டு நான் ஒன்று எல்லாம் சொல்லிட்டு தான் வேலையை கூப்பிடுவோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், டிஸ்அட்வான்டேஜை முதல்ல தாரோம். ஏன்னா விருப்பம் உள்ளவங்க வரட்டும். உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத மோசமான பெயரை உனக்கு சூட்டுவார்கள். வாரியா? என்ன மொறப்பு இல்ல? ஒரு ஆயுசு தான் இருக்கு. அந்த ஒரு ஆயுசுல ராபர்ட் ரொனால்டுன்னு ஒருத்தன் இருந்தான்னு வரலாறு சொல்லணும்.
உங்க பிள்ளைகள் இந்தியாவின் சபை வரலாறு படிக்கும்போ உங்க பிள்ளைகளுக்கு இந்த பாடம் தான் இருக்கும். நீங்க என்ன நினைச்சீங்க? நாங்க ஆகாயத்துல சிலம்பம் பண்றோம்னு நினைச்சியாலோ? நாங்க பஞ்சிங் ஆன் டு த நோஸ். என்ன உலகத்துல எவனுக்கும் கிடைக்காத நிந்தை உனக்கு மந்த்லி இல்ல டெய்லி கிடைக்கும். வாரியா? அப்படி சொல்லி ஏகப்பட்ட ஆட்கள் வராங்க. யுத்தம் வந்தா முதல்ல மரணம் உனக்கு தான். வாரியா? ஆமேனா? சரி, இனி அந்த பெண்மணியை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒன்று, உலகத்தில் மோசமான பேர் கிடைக்கும். 2, முதல் மரணம் அவளுக்கு தான். 3, அப்படி இருந்து ராஜாவோட நேரடியாக பேசலாம். 4, எப்பவும் தனிமை, எப்பவும் தனிமை. பிள்ளைகளை கூட்டிட்டு தெருவில் நடந்து போனாலும் பிள்ளைகளை கையை பிடிக்க முடியாது. பிள்ளைகளை கையை பிடிச்ச ஆட்கள் சொல்லணும், ஓ வேசிக்கு பிள்ளைகளும் இருக்கு. அப்போ சொந்த பிள்ளைகள்கிட்ட என்ன மெயின்டைன் பண்ணணும்? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். தனிமை, தனிமைன்னு சொன்னா அன்ஸ்பீக்கபிள் லோன்லினஸ், வெளியே சொல்ல முடியாத தனிமை. இனி சரி, அந்த பெண்மணியை விடுவோம். பாதி சப்ஜெக்ட் என்ன செய்வோம்? பாதியில் விடுவோம். இனி அவளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றார் இல்லையா ஆளு, அந்த ஆளை பற்றி படிக்கணுமா வேண்டாமா? அந்த ஆளை பற்றி படிக்கணுமா வேண்டாமான்னு கேட்டேன். வேண்டாமோ? சரி, உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம், படிக்கணுமா? சரி, அந்த பசிக்கிறவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அருமை தாயே, நீ என்னை பிழிஞ்செடுக்க தயாரா இருக்கிறாய். ஒரு தடவை கையை உயர்த்தி, டாக்டருடைய ரிப்போர்ட் கையிலையா இருக்கு, சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாரா, இனி ஊழியை எப்படி கொண்டு போகணும்னு தெரியலையா? ரொம்ப கால்குலேட் பண்ணாத, மீதி எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இந்த ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் உள்ளவை. ஆனா ஒன்று மட்டும், ஒன்று மட்டும் தெரியும், நாங்க தோழ. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. என் மனைவி என்ன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு எண்டோஸ்கோப்பி பண்ண கொண்டு போச்சு. எண்டோஸ்கோப்பின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? இந்த சைக்கிளில் காற்றடைக்கணும் இல்லையா, பம்பு, அந்த மாதிரி ஒரு பம்பை வாய்க்குள்ள சொருகணும். அது உங்களுக்கு வராது இருப்பதாக, உற்சாகமா சோத்திரம் சொன்னா வராம இருப்பதாக சொல்லுவோம். ஐயோ, அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுட்டு என்ன பார்ப்பாரு? ரிப்போர்ட்டை பார்ப்பாரு. ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கு. ரிப்போர்ட்டில் குடல்ல 8 ஓட்டை. நீங்க என்ன உடனே, கர்த்தாவே உங்களுடைய ஊழியத்துக்கு அல்லவா வந்து என்ன ரிவர்ஸ் கியரு, என்ன எப்படி இப்படி? எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு அப்பெல்லாம் ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோழ. ஆனா ஒன்று மட்டும்
மட்டும் தெரியும் நான் உங்க இந்த பலிபீடத்தில் நின்று சொல்றேன், இந்த பலிபீடத்தில் நின்று சொல்றேன், வாலிபர்களுக்கு ஊழியம் செய்கிற ஆயிரக்கணக்கில் பிரபலமான தேவ மனிதர்களோட தொடர்பில் இருக்கேன். ஆயிரக்கணக்கில் இந்தியாவில் வாலிபர்கள் நடுவில் ஊழியம் செய்கிற ஆயிரக்கணக்கில் தேவ மனிதரோட தொடர்பில் இருக்கிறேன். ஃபோன் பேசி என்ன பண்ணணும், அடுத்து என்ன மூவ் பண்ணணும், அடுத்து எங்கே பிடிக்கணும், எல்லாம் ஃபோனில் திட்டம் போட்டுட்டு இருப்பேன். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதும் எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், உங்க சூழல ஒண்ணு மட்டும் தெரியும், உங்க சூழல. நாளைக்கு இந்த ஆடிட்டோரியத்திலிருந்து வெளியில இறங்கி போகும்போது யாராவது உங்கள்கிட்ட என்னெல்லாம் தெரியும்னு கேட்டா உடனே சொல்லணும், இப்ப ரொம்ப ஒண்ணும் தெரியல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், உங்க சூழல ஒண்ணு மட்டும் தெரியும், உங்க சூழல. எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல மகனே, நம்ம ரெண்டு மர்ஜ் ஆயிட்டோம் இல்ல. ஆமே, நான் போற இடம் எல்லாம் உன்னை கொண்டு போறேன், நீ தான் எனக்கு ஏற்ற ஆளு, என்னை பாதுகாக்க எனக்கு ஒரு ஆள் வேணும். தேடிட்டே இருந்தேன், உன்னை கண்டுபிடித்தேன். ஆமேண்ணா, அதுக்கு நீ முறைக்கிறாய். ஆமே, நான் ஜோம் பண்ணிட்டு தான் போவேன். என்ன தங்கம், இனி அந்த சொல்ற ஆளை பாருங்க, சொல்ற ஆள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. எத்தனாவது வசனம்? 10ஆம் அதிகாரம் 19. இது யாரு? அரண்களில் குடியிருக்கிறவளே அப்படின்னு சொல்றாரு. உடனே அவ என்ன நினைப்பா தெரியுமா? ஓ, ஒரு ராட்சதன் என்னை பலப்படுத்துகிறான். அடுத்து அவன் தன்னைத்தானே சொல்றான், ஐயோ நான் யாரு? வேதனை அனுபவிச்சான் இல்லையா ஏன் மேடம், வேதனை அனுபவிச்சான் இல்லையா, அவன் பேசும்போது ஆறுதல் பயங்கரமா இருக்கு. தனிமையை பற்றி ஒரு ஆள் பேசும்போ கேட்டு ரசிக்கலாம், ஆனா தனிமையை பற்றி தனிமைப்பட்டவன் பேசும்போ எப்படி அவன் என்ன சொல்றான்? நீ மேல குடியிருக்கிற, நான் கீழே ஊழியத்தில் இருக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? சே, இதுக்கு தீர்க்கதரிசியா போயிருக்கலாமே. எப்பவுமே பாருங்க, பாடுற ஆட்களுக்கு பிரசங்கம் பண்ண நல்லா இருக்கும்னு தோணும். பிரசங்கம் பண்றா, நீங்க ஒத்துழைக்கவில்லை. பிரசங்கம் பண்ற ஆட்களுக்கு பாடுனா நல்லா இருக்கும்னு தோணும். சபை நடத்துற ஆளுக்கு சுற்றுலியம் செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணும். சுற்றுலியம் செஞ்ச ஆளுக்கு எங்கேயாவது ஒரு நிழல் கிடைச்சா போய் உட்காரலாமேன்னு தோணும். அவ கீழே உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து சொல்றா, யூ ஆர் ஹாப்பி டுடே. அவன் சொல்றா, ஐயோ ஐயோ. அவன் என்ன சொல்றான்? நான் நொறுக்கப்பட்டேன். எனக்கு அந்த வார்த்தையில் ஒரு அரை மணி நேரம் உள்ள போக்கு நீங்க அனுமதி தரணும். ஆமேனா, நீ உசுப்பேற்றி விட்டுட்டு. அவர் பாவம், அவர் பசிச்சு பசிச்சு பேசுறாரு. யாராவது ஒரு ஆள் ஒத்துழைச்சா நான் போய் சாப்பிடுவேனேன்னு. எரேமியாவை யாராவது அடிச்சு நொறுக்கினாங்களா யுவர் ஆனர்? இல்லையே. யாராவது எரேமியாவை யாராவது அடிச்சு நொறுக்கினாங்களா? இல்லையே. எரேமியாவே நீ நொறுங்குனியோ? ஆமா பாஸ்டர், நான் நொறுங்குனேன். உன்னை சுவிசேஷ விரோதிகள் யாராவது அடிச்சாங்களோ? இல்லையே. அப்ப நான் கீப்ரூவுக்கு போனேன். உடனே நமக்கு, அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆட்கள் இங்கிலீஷ் தெரியும்னு எப்படி நிரூபிப்பணும்? இங்கிலீஷ் தெரியாத ஆட்களுக்கு இடையில போய் நின்னுட்டு இடக்கிடக்கி இப்போ உங்களுக்கு மலையாளம் தெரியாது, நான் மலையாளம் தெரியும்னு அடிக்கடிக்கு நிரூபிக்கணும் இல்லையா? ദൈവത്തിന്റെ ധന്യ നാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാവട്ടെ.
இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன், எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியும், எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும்னு சொல்றதை விட நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறேன். அதனால நமக்கு ஹீப்ரு அறியணும்னு நம்மளை வரவேற்கிறவர்கள் யாரும் சொல்லல. வரவேற்கும் போது ஒரு பிரசங்கார் வந்திருக்காரு, அவருக்கு லைட்டா ஹீப்ரு தெரியும்னு சொன்னா நம்ம ஹீப்ரு சொல்ல வேண்டி வந்திருக்காது. என்ன கஷ்டமா இருக்குல்ல அந்த நொறுங்குதல. ஹீப்ருவில் போய் பார்த்தேன், ஹீப்ருவில் போய் பார்த்தா ஃப்ராக்சர் இன்சைடு, உள் உடைவு. என்ன என் மேல நிக்கிறா இல்லையா, அவளுக்கு வெளி உடைவு. மேல நிக்கிறவளுக்கு உடைவு வெளியே. எல்லாருக்கும் தெரியும், அவளுக்கு பேரு அட்ரஸ் பின்கோடு எல்லாம் ஊரே போட்டு கொடுத்தனும். அவளுக்கு உடைவு எங்க? வெளியே. உள்ள உள்ள ஐ ஆம் ஹாப்பி டுடே. இவனுக்கு உடைவு எங்க? உள்ள. ஏ எரேமியாவே, உன்னை யாராக்கும் அப்படி உடைச்சது? நீ சுவிசேஷம் சொல்ல போன இடத்துல உடைஞ்சியோ? இல்லையே. உன்னை யாராக்கும் உள்ள உடைச்சது? வெட்டுகத்தி வச்சு வெட்டினாலும் வெளியே தானே உடையும். ஏன் மக்ரூனி, நீ எங்க இருக்கிறாய்? உன்னை வெட்டுகத்தி வச்சு உடைச்சாலும் நீ எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? உன்னை வெட்டுகத்தி வச்சு வெட்டினாலும் வெளியே தானே உடையும். உள்ள உடையுமா? வெட்டுகத்தி வச்சு வெட்டினாலும் வெளியே, கோடாலி வச்சு வெட்டினாலும் வெளியே. அது எப்படி உள்ள ஃப்ராக்சர் ஆச்சு, வெளியே காயம் ஒன்றும் இல்லாம? எப்படி? மகனே, உன் தமிழ்ல கேட்கட்டா? எப்படா? ரசிக்கிறாய். அவனுக்கு பிரச்சனை வேற. அவனுக்கு பிரச்சனை எப்படி தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஓ, அவனுக்கு வெளியே பிரச்சனை இல்லை, அவனுக்கு உள்ள அம்பு பட்டு உடைஞ்சிருக்கு. என்ன பட்டு உடைஞ்சிருக்கு? அம்பு. தங்கங்களா, அம்பு வெளியே குத்தும் ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்கும். அம்பு டேமேஜ் பண்றது தப்புதான். நான் நாளைக்கு இப்படி பேச மாட்டேன். நாளைக்கு நான் நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. ஓகேவா? அவன் நிசாரமா வந்தான், 2 வார்த்தையினால உன்னை குத்தி போட்டான். உன்னை குத்தி போட்டுட்டு அவன் அப்படி ஹாயா போயிட்டு இருக்கிறான். நான் என்ன சொல்றேன், அவன் குத்தி போட்டா நீ இப்படி போகணும். இந்த ஒரு ஆயுசை எவனுக்கும் எவளுக்கும் எதுக்கும் விற்க நான் தயாரா இல்லை. அம்பு பட்டிருக்கு. என்ன பட்டிருக்கு? அம்பு. உங்களை ஜபத்தை தடுக்க மாந்திரிக வல்லமை ஒன்றும் போராடணும்னு நினைக்கப்படாது. அப்படியெல்லாம் நினைக்கப்படாது. வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா, அவங்களே சொல்லணும், எப்பவும் ஜோம் பண்ணி பண்ணி எண்ணத்தை கண்டாய், சரிதான எண்ணத்தை கண்டாய், உடனே பதில் கொடுக்கணும். உடனே பதில் கொடுக்கணும். நான் எப்பொழுதும் ஜோம் பண்றதுனால் தான் நீ வாழ்கிறாய். ஆமேனா? நீ ஏன் எழும்ப முடியல? யாரோ சொல்லிட்டனும் உனக்கு ஊழிய அழைப்பு இல்ல. யாரோ சொல்லிட்டனும் நீ ஜோம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரு. யாரோ சொல்லிட்டனும் நீ நல்லா இருக்க மாட்ட. யாரோ சொல்லிட்டனும் உன்னால சாதிக்க முடியாது. அந்த அம்பு உள்ள குத்தி உள்ள டேமேஜ் பண்ணிட்டு, எங்க டேமேஜ் பண்ணிட்டு? வெளியே. வெளியே எப்படி இருக்கு? ஆமேனா? ஆமே. டேமேஜ் எங்க? உள்ள. சொல்லுங்க, நொறுக்கும் வார்த்தை. 2, தோற்றுப்போன விசுவாசம். இப்படியெல்லாம் நடக்குமோ? வார்த்தை என்ன பண்ணிட்டு நொறுக்கிட்டு.
வார்த்தை என்ன பண்ணிட்டு நொறுக்கிட்டு. இவன் என்ன நினைச்சான், அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் ஒரு வாரத்தில் சரியா போகும். ஆனா என்ன ஆச்சு வாசிங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. 10:19. ஆனா நீ இடையில இருந்தாலும் நீ நன்றாய் வாசிக்கிறா. என்ன நாளைக்கு நீ ஃப்ரெண்டு லைனில் வந்திருக்கணும். என்ன சகோதரி, என் தமிழ் உனக்கு புரியவில்லையா? டுமாரோ இங்கிலீஷ் புரியுது இல்லையா? என்னை நொறுக்கிட்டாங்க, இப்போ என் காயம். யாராவது நொறுக்கிட்டா 10 நாளில் காயம் குணமாக இல்லை வேணும். நான் நம்பினேன் பாஸ்டர், நான் நம்பினேன். இதெல்லாம் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நம்புகிறேன். ஆனால் நான் நம்ப பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. பல ஆட்கள் யோசிக்கணும், இவர் எப்படிரா நம்ம வாழ்க்கையை பேசுறாரு. எப்படி இது என்ன ஒன்றும் செய்யாதுன்னு நம்பினேன். இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணக்குன்னு நம்பினேன். ஆனால் 1 மாதம் தாண்டி பார்த்தா காயம். காயத்துக்கு பின்புள்ள விளைவு பயங்கரமாக இருக்கும், ஊழியம் பயங்கரமாக இருக்கும்னு நினைச்சா டேமேஜ் பயங்கரமாக இருக்கு. எனக்கு மைக்கில் ஆள்றதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ஆட்களுக்கு முன்ன கண்ணீர் விடுறதெல்லாம் பிடிக்காது. ஆனால் சில நேரம் விசுவாசம் தோற்று போகுது. சில நேரம் விசுவாசம், அவன் பேசினப்ப எனக்கு பட்ட காயம் இவ்வளவுதான் இருந்து, ஆனால் இப்போ அந்த காயத்தை பார்த்தா கொடிதான் இருக்கு. பேசினவன் போய் நல்லா சாப்பிடுறான், நல்லா தூங்குறான், நல்லா ஜாலியா இருக்கிறான். அந்த வார்த்தையை உள்வாங்கின நான், நீ என்ன பண்ணணும்? இந்த பூசணிக்காய், வாட்டர் மெலனுக்கு இங்க என்ன சொல்லணும்? தர்பூசணிக்காய். தர்பூசணி ரோசா பழமா? மகளே, ரோசா பழமா? அது ரோஸ் கலர்ல இல்லையே, கோசா பழம். இவர்கள்ட்ட வாய் திறக்காம இருக்கிற நமக்கு பாதுகாப்பு. அந்த மதம் இழகின யானை தர்பூசணியை மிதிச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கணும் நீ. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. மட்டும் தெரியும், ஒண்ணு என் நொறுக்கம் வெளியேன்னா நான் மெடிசன் போட்டிருப்பேன், டாக்டர்கிட்ட போயிருப்பேன், கன்சல்ட் பண்ணியிருப்பேன், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பேன். எந்த சர்ஜரி நீடிலும் தொட முடியாத பகுதி உடைஞ்சிட்டு, எனக்கு எந்த பகுதி உடைஞ்சிட்டுன்னு ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியல, டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியல. ஏன் என்னாலே கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா நான் உடைஞ்சது டீப் இன்டீரியர்ல. எங்க உடைஞ்சேன்? டீப் இன்டீரியர்ல நான் உடைஞ்சிட்டேன், சுக்கு நூறாயிட்டேன்.
தூங்க முடியல. அதே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அதே அம்பு திரும்ப திரும்ப குத்திட்டு, அவன் ஒரு தடவை தான் குத்தினேன், அவன் ஒரு தடவை குத்திட்டு அவன் போயிட்டான். ஆனா ஐ ஆம் ரிப்பீட்டட்லி கெட்டிங், எனக்கு அந்த வார்த்தை திரும்ப திரும்ப கேட்குது, திரும்ப திரும்ப வருது, மறுபடியும் மறுபடியும். ஐ ஆம் ஜஸ்ட் லிசனிங் தட் வேர்ட். ஏன் 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 நான் அப்புறம் நம்பினேன், கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வரணும்னு நம்பினேன். ஒரு வாரம் தாண்டி ஒரு தரிசனம், அந்த தரிசனத்துல காயம் பெருசா இருக்கு. காயம் பெருசான பிறகுதான் தெரியுது, என் விசுவாசம் மட்டும் தோற்று போகல, என் முயற்சியும் பலனளிக்கவில்லை. என் முயற்சியும் பலனளிக்கவில்லை. முயற்சி பண்ணாதவங்க யார் உண்டுன்னு கேட்டா யாருமே யாருமே எல்லாருமே என்ன பண்றவங்க தான். அரை மணி நேரம் ஜபிக்கிற ஆட்கள் 1 மணி நேரம் ஜபிக்க முயற்சி பண்ணணும். நல்லா டீப்பா தூங்கிட்டு இருப்பேன். எங்க ஊர் தமிழ்ல சொல்லணும்னா வெட்டி போட்ட வாழைத்தடை மாதிரி. உங்க ஊர் தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லணும்? மேக்ரோன்ஸ். அடிச்சு போட்ட சப்பாத்தியா? அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவேன். காலையில் என் மனைவி சொல்லும், நான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருந்தேன். காலையில் என் மனைவி சொல்லும், உங்க வலது கால் இப்படி ஆடிட்டே இருந்துன்னு. எப்பவும் உடம்புல ஏதாவது ஒரு பகுதி தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். எப்பவும் சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதி தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட்டே இருக்கும். எப்பவும் ஏதாவது ஒரு பகுதியில வல்லமை புறப்பட்டுட்டே இருக்கும். எப்பவும் ஏதாவது ஒரு பகுதியில கர்த்தர் தொட்டுட்டே இருப்பான். எப்பவும் ஒரே ஒரு பகுதியில வல்லமை பாய்ந்து கொண்டே இருக்கும். என் காயம் கொடியது, விசுவாசம் தோற்றது, முயற்சி தோற்றது. சொல்லுங்க, கேட்டதால் உடைந்து விட்டேன். மெதுவா சொல்லுங்க, உங்க சத்தம் எனக்கு சத்தியமா கேட்கல. கண்டதால் நொறுங்கி விட்டேன். ஆமா, சில காரியங்களை நம்ம காதுல கேட்கணுங்கிறதுக்காகவே சாத்தாய் நம்ம காதுக்கு பக்கத்துல கொண்டு ஹெட்செட்டை வச்சு பேசுவான். கேட்டதால் உடைந்து விட்டேன். சில காரியங்கள் நீங்க காணக்கூடாதுன்னு கர்த்தர் நினைச்சாலும் சாத்தான் உங்க கண்ணுக்கு முன்ன மறுபடியும் மறுபடியும் கொண்டு காட்டி தருவான். கண்டதால் நொறுங்கி விட்டேன். சொல்லுங்க, நான் மெதுவா மெதுவா பேசுங்க, முடிக்கணும். நான் கண்டதும் கேட்டதும் என் ஆவிக்குரிய வாழ்வை உடைத்து விட்டது. ஒரு தடவை சொல்லுங்க, ஒரு தடவை விட சொல்லுங்க. உண்மைதான் ஒத்துக்கொள்றவங்க ஏக்க அல்லேலியா போலியே. இங்க வச்சு ஸ்டாப் பண்ணணும், இங்க வச்சு ஸ்டாப் பண்ணணும். ஆட்கள் கோல் சொல்ல வருவணும். ஆட்கள் கோல் சொல்ல வரும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஆடியோ பைபிள் போட்டு வைப்பேன். உடனே அது வாயை திறந்து அப்பளை எஸ்தர் ஆகாஷ் வேறுவை நோக்கி, ஓ இவர் வேற கம்யூனிகேஷன்ல இருப்பாருன்னு அவங்க போகணும். கேட்பது ஒன்று நொறுக்கும், காண்பது ஒன்று நொறுக்கும். இது ரெண்டும் நடந்தா என்ன ஆகுது? முயற்சி தோக்குது. இங்க இல்லையோ விசுவாசம் தோற்குது. சொல்லுங்க, காயப்பட்டவன் கதறினா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நான் இன்னைக்கு இதுல விடுறேன். என்ன
தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். பசிக்கிறவங்க இப்போ ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இவர் என்னை பழி வாங்குறாரா? என் சகோதரியை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்கிற ஒற்றை காரணத்துக்காக உண்மை விடுகிறேன். ஓகேவா? ஆமேனா? போதும் இல்லையா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அவன் பார்க்குற இடம் உடைஞ்சிருக்கு, அவன் வாழ்க்கையும் உடைஞ்சிருக்கு. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், இப்போ எனக்கு ஒரு காரியம் வேணும், இப்போ எனக்கு ஒரு காரியம் வேணும். கர்த்தர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? உடனே அவன் சொல்கிறான், மேலே இருந்து ஒரு மழை பெய்யணும். மேலே இருந்து மழை பெஞ்சு என் தலை மொத்தம் தண்ணீராக மாறணும். அப்புறம் முந்தி எல்லாம் எனக்கு இங்கே 2 ஷட்டர் கிடையாது, எப்பவும் தண்ணி வந்துட்டே இருக்கும். இப்போ வந்த பிரச்சனையில எல்லாம் அந்த அணை மூடி கிடக்கு. இந்த 2 ஷட்டரையும் ரீ ஓப்பன் பண்ணணும். சொகுசா இருக்கிறவன் ஜபிக்கிற ஜபம் வேற, பாடுபடுறவன் ஜபிக்கிற ஜபம் வேற. நாம் பயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி தந்தா என்ன சொல்ல முடியும்? அருமையானவர்களே, பயம் கடுமையானது, ஆஹா பயம் கொடுமையானது, ஆஹா பயம் உக்கிரமானது, ஆஹா பயம் பயங்கரமானது. அதே நேரத்தில் 2 வருடம் பயத்தின் ஆவியில பிடிக்கப்பட்ட ஒரு ஆளு இங்க எழும்பி நின்னா என்ன சொல்லுவாரு? அருமையானவர்களே, பயம் அட்ரா பயம். நான் பயம்னு சொன்னப்ப என்ன சொன்னேன்? பயம். அவர் பயம்னு சொன்னப்போ அனுபவம் வேற, வார்த்தை வேற. அவர்கள் அழுகிறார்கள், இவர்கள் அழுகிறார்கள், மற்ற ஆள் ஆள்றாரு, இவர் ஆள்றாரு. இல்ல, அடிபட்ட நீ எனக்கு ஒரு விசேஷ ஜபாவி வேணும் அப்படின்னு சொல்றவங்க எழும்பி நிப்போமா? எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு குழந்தை கூட அசையல, பாத்தீங்களா? கர்த்தருடைய பிரசன்னை இறங்கின பிறகு இப்போ நசரேயனான இயேசுவின் நாமத்துல இந்த டென்ட் மொத்தம் ஜெப அக்கினி கையை தட்டி பண்ணுங்க. நல்ல நல்ல நிக்கிற இடத்துல கையை தட்டி நல்ல நல்ல கண்ண மூடி கையை தட்டி யாரோ சிலர் மேல இப்ப ஜெப அக்கினி ஜெபமே நல்ல நல்ல கண்ண மூடி நல்ல கையை தட்டி நல்ல வாய தரைய பிடிக்குது ஜெப ஆவி பிடிக்குது ஜெப ஆவி தம்பி உனக்கு ஜெப அக்கினி உடபல பல பல மரியம் செனலரதர பலமா ஹதுரபலரியம் செனலரதனா உடபா கபல பல 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 மரியம் செனலரதர பல பல மரியம் செனலரதர பல 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 உடபா கபல பல 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 மரியம் செனலரதனா உடபல பல மரியம் செனலரதனா உடபா கபல பல 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 அபிஷேக வல்லம ராகமரியம் செனலரதர பல 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 உடபா கபல பல 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 யம் செனலரதர பல 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 ஷியம் செனலரதர
நல்ல முழுமனத்தோட கையை தட்டு. விசேஷித்த ஜெபாபிஷேகம், விசேஷித்த ஜெபாவி விரும்பும் அத்தனை பேர் மேலே ஆவியார் பலமாய் வைக்கிறார். நல்ல கையை தட்டு. லக்கத்தால மகதுர பரபா அல்பமகல பௌட பல பரபா இக்கத்தால மஹசியத்தல பரபா நீங்களே உதகதர பல குர பல 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 பௌட பல கபல பரபா ரபலகதல ஹதல் கபல பரபா ரிபலகதல பௌ சங்கல பல பரபா நீகதர பல குர பல பல பரபா அல்கமகதல பரபா அல்கதர யப்பல பல பல பரபா நாட்களா எதிர்பார்த்து கொண்டிருந்த யாரோ சிலர் மேல ஒரு பலமான ஜெப அபிஷேகத்தை ஆவியார் பலமாய் வைக்கிறார். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. சோச்சால பையா அல்பகதல பரபா ரிகப்பரபா அல்ககதல பௌடபல பரபா ரிபலகதல பௌ சோச்சால பரபா ரிபகதல பர துரிபிர பல பரபா பௌடபல பரபா நல்ல விட்டு கொடுங்க உதகதர பர துரபல பரபா ரிபகல் கலாத ரதி அல்கபல பரபா ரிபகதுர பதல பௌடபல பரபா ரிபகத்தால மஹசியா அல்கமகதல பர துரபல பரபா ரிகதல பர துரிபிர பல பரபா லப்தால மஹசியா தல பல பரபா உதகதர பர துரிபிர பல பரபா ரபகதல பர துரபல பல பரபா அல்கமகதல மஹசியா தல பல பரபா ஆவியார் பிரத்யட்சமாய் செயல்படுகிறார். பிரத்யட்சமாய் செயல்படுகிறார். சிலர் மேல் அக்கினியை கட்டவிக்கிறார். சிலர் மேல ஜெபத்தோடு வந்து விழுகிறது. நல்ல கையை தட்டி ரபகதரபா அல்கதர பல பரபா உதகதல பர துரபல பரபா ரிபகதுர பௌ சட்டால பயா அல்கதல பதர பௌட பல பரபா ரிபகத்தால பயா உதகதல பர துரபல பரபா சில தேவ பிள்ளைகளுக்கு என்கவுண்டர் நடக்கிறது. லக்கத்துர பயா எல்லா பக்கத்தையும் ஆவியானவா தம்முடைய வல்லமை நான் நிரப்புகிறார். நல்ல விட்டு கொடுங்க நீ கபல பரபா அல்பகதின் வல்கப்பர பயா ரபகதலமா சத்பல பரபா உதகதல பர துரிபிர பல பரபா நீகதல பர கபலம சத்பல பல பரபா உதகதல பர துரபல பல பர பருடபல பரபா அல்கதல அபிஷேகம் கண்ணா மூடி பட்டுங்க ஜமாக்கினி கத்தல பாபா ரிபகதுலகதல் கபல பல பரபா உதகதல பர துரபல பரபா ரிபகதல பர துரிபிர பல பரபா அல்பரகதல வில்கராதரா ரப கத்தல பயா உதகதல பர துரபல பரபா ரிபகதல பர துரபௌ ஷியப்பல பல பரபா நல்ல விட்டு கொடுங்க அல்கத்துர பகதரபா ரிபகதல பர துரபல பரபா துரபல பர பௌடபல் பரபி அல்கதல பரபா ரக்கத்தால பகசி அல்கதல பர துரபல பரபா ரிபகதல பர துரபல பௌ சத்பர பரபா ரிகதல பௌ சத்பர பரபா ரிபகதல கபல பரபா அல்கத்தால பரபா உபகதல பர துரபல பரபா எல்லா பக்கத்திலும் வல்லமை, எல்லா பக்கத்திலும் அக்கினி. நல்ல கையை தட்டி அந்தகார வல்லமைகள் பேர் விட்டு வெளியேறுகிறது. ராஸ்பாக்கூரியா அல்கபரபகதரபா yes நல்ல முழுபலத்தோட கையை தட்டி ஆவியானவர் வல்லமையாளிகை செய்கிறார். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எங்கள் மேலே
எங்கள் ஊற்றிடுவே மக்கிரியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருவே தேசத்தை உமக்காக கலத்திட அபிஷேகம் உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுவே அனல் கொண்டு உமக்காக எழுந்திட ஊற்றிடுவே அபிஷேகம் அது கொண்டு உமக்காக செய்தது போல அக்கினியாவில் பொழித்திருந்தே செய்தது போல நாவுகள் பொழித்திடுவே அப்போஸ்தல நாட்களும் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களும் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே வல்லமை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுவே வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே வல்லமை காருவே தேசத்தை உமக்காக கலக்கிட
வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே வல்லமை வல்லமை தாருமே நான் முடிக்கிறேன். மத்தியானத்துக்கு மேல பயங்கரமா இருக்கும். தேவ பிரசன்ன கடல் மாதிரி புரண்டு வரும். எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வந்து சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தருடைய மகிமை பயங்கரமா இறங்கும். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், உங்க சத்தம் இவ்வளவுதானா? ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை காலையில வர எனக்கு தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோழ.